Very good morning. முன்னொரு காலத்தில் மிகவும் கடின உழைப்பாளியும் நேர்மையானவனுமான ஒரு செருப்பு தைப்பவன் இருந்தான். ஆனாலும் அவனால் தன் வாழ்வாதாரத்திற்கு போதுமான அளவு சம்பாதிக்க முடியவில்லை. கடைசியில் அவனிடம் ஒரே ஒரு ஜோடி செருப்பு தைப்பதற்கு தேவையான தோல் தவிர உலகில் இருந்த அனைத்தும் தீர்ந்து போயின. பிறகு அவன் அடுத்த நாள் தைப்பதற்காக தோலை வெட்டி தயாராக வைத்தான். காலையில் சீக்கிரமாக எழுந்து வேலை செய்ய வேண்டும் என்று எண்ணினான். அவனுடைய எல்லா துன்பங்களுக்கு மத்தியிலும் அவனது மனசாட்சி தெளிவாகவும் இதயம் லேசாகவும் இருந்தது. அதனால் அவன் நிம்மதியாக உறங்கச் சென்றான். தன் கவலைகள் அனைத்தையும் கடவுளிடம் ஒப்படைத்துவிட்டு விரைவில் உறங்கிவிட்டான். காலையில் தன் பிரார்த்தனைகளை முடித்த பிறகு அவன் வேலை செய்ய அமர்ந்தான். அப்போது அவனுக்கு பெரும் ஆச்சரியமாக மேஜையின் மீது செருப்புகள் அனைத்தும் தயாராக இருந்தன. இப்படி ஒரு விசித்திரமான சம்பவம் நடந்ததைக் கண்டு அந்த நல்ல மனிதனுக்கு என்ன சொல்வதென்றோ என்ன நினைப்பதென்றோ தெரியவில்லை. அவன் அந்த வேலைப்பாட்டை பார்த்தான். அந்த வேலையில் ஒரே ஒரு தவறான தையல் கூட இல்லை. அனைத்தும் மிகவும் நேர்த்தியாகவும் கச்சிதமாகவும் இருந்தன. அது ஒரு தலைசிறந்த படைப்பாக இருந்தது. அன்றே ஒரு வாடிக்கையாளர் வந்தார். அந்த செருப்புகள் அவருக்கு மிகவும் பொருத்தமாக இருந்ததால் அவர் வழக்கத்தை விட அதிக விலை கொடுத்து அவற்றை வாங்கினார். அந்த பணத்தை கொண்டு அந்த ஏழை செருப்பு தைப்பவன் மேலும் 2 ஜோடி செருப்புகள் தைப்பதற்கு தேவையான தோலை வாங்கினான். மாலையில் அவன் வேலையை வெட்டி தயார் செய்துவிட்டு அடுத்த நாள் சீக்கிரமாக எழுந்து வேலையை தொடங்க வேண்டும் என்பதற்காக முன்னதாகவே உறங்கச் சென்றான். ஆனால் அவனுக்கு அந்த சிரமம் எல்லாம் மிச்சமானது. ஏனென்றால் காலையில் அவன் எழுந்தபோது வேலை தயாராக முடிந்து கிடந்தது. விரைவில் வாங்குபவர்கள் வந்தனர். அவர்கள் அவனுடைய பொருட்களுக்கு நல்ல விலை கொடுத்தனர். அதனால் அவன் மேலும் 4 ஜோடி செருப்புகளுக்கு தேவையான தோலை வாங்கினான். அவன் மீண்டும் இரவில் வேலையை வெட்டி தயார் செய்தான். காலையில் பார்த்தபோது அது முன்பை போலவே முடிந்து கிடந்தது. இப்படியே சில காலம் தொடர்ந்தது. மாலையில் என்ன தயார் செய்யப்பட்டதோ அது விடியற்காலைக்குள் எப்போதும் முடிந்துவிடும். அந்த நல்ல மனிதன் விரைவில் மீண்டும் செழிப்பானவனாகவும் வசதியானவனாகவும் ஆனான். ஒரு மாலை பொழுதில் கிறிஸ்துமஸ் சமயத்தில் அவனும் அவனுடைய மனைவியும் நெருப்பின் அருகே அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தபோது அவன் தன் மனைவியிடம், இன்று இரவு நாம் கண்விழித்து யார் வந்து என் வேலையை செய்கிறார்கள் என்று பார்ப்போம் என்றான். அந்த யோசனை மனைவிக்கு பிடித்திருந்தது. அதனால் அவர்கள் ஒரு விளக்கை எரியவிட்டு அறையின் ஒரு மூலையில் தொங்கவிடப்பட்டிருந்த ஒரு திரைக்கு பின்னால் மறைந்து கொண்டு என்ன நடக்கிறது என்று கவனித்தார்கள். நள்ளிரவு ஆனதும் 2 சிறிய நிர்வாண குள்ளர்கள் உள்ளே வந்தனர். அவர்கள் செருப்பு தைப்பவரின் இருக்கையில் அமர்ந்து வெட்டி வைக்கப்பட்டிருந்த வேலைகள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு தங்கள் சிறிய விரல்களால் தைக்கவும் தட்டவும் கொட்டவும் தொடங்கினர். அவர்கள் அவ்வளவு வேகத்தில் வேலை செய்ததைக் கண்டு செருப்பு தைப்பவர் மிகுந்த ஆச்சரியமடைந்தார். அவர்களிடமிருந்து தன் கண்களை எடுக்கவே முடியவில்லை. வேலை முழுவதுமாக முடியும் வரை அவர்கள் தொடர்ந்து வேலை செய்தனர். காலணிகள் மேஜையின் மீது பயன்படுத்த தயாராக இருந்தன. இது விடியற்காலைக்கு வெகு நேரத்திற்கு முன்பே நடந்தது. பின்னர் அவர்கள் மின்னல் வேகத்தில் அங்கிருந்து சென்று விட்டனர். அடுத்த நாள் மனைவி செருப்பு தைப்பவரிடம் சொன்னாள், இந்த சிறிய உருவங்கள் நம்மை பணக்காரர்களாக்கிவிட்டன. நாம் அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். நம்மால் முடிந்தால் அவர்களுக்கு ஒரு நல்ல உதவி செய்ய வேண்டும். அவர்கள் இப்படி ஓடித் திரிவதை பார்க்க எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது. உண்மையில் இது அவ்வளவு நல்லதல்ல. ஏனென்றால் குளிரை தாங்கிக் கொள்ள அவர்கள் முதுகில் எதுவும் அணிந்திருக்கவில்லை. நான் ஒன்று சொல்கிறேன்,
நான் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு சட்டை, ஒரு கோட், ஒரு மேலங்கி, அதோடு ஒரு கால் சட்டையும் தைக்கிறேன். நீங்கள் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு சிறிய ஜோடி காலணிகளை தைத்துக் கொடுங்கள். அந்த எண்ணம் அந்த நல்ல செருப்பு தைப்பவருக்கு மிகவும் பிடித்திருந்தது. ஒரு மாலை நேரத்தில் எல்லா பொருட்களும் தயாரானது. அவர்கள் வழக்கமாக வெட்டி வைக்கும் வேலைக்கு பதிலாக அந்த பொருட்களை மேஜையின் மீது வைத்துவிட்டு, அந்த சிறிய குட்டிச்சாத்தான்கள் என்ன செய்கின்றன என்று பார்ப்பதற்காக சென்று மறைந்து கொண்டனர். நள்ளிரவில் அவர்கள் நடனமாடியபடியும் குதித்தபடியும் உள்ளே வந்தனர், அறை முழுவதும் துள்ளித் திரிந்தனர். பின்னர் வழக்கம் போல் தங்கள் வேலையை செய்ய அமர்ந்தனர். ஆனால் தங்களுக்காக வைக்கப்பட்டிருந்த ஆடைகளை பார்த்ததும் அவர்கள் சிரித்து மகிழ்ந்தனர், மேலும் மிகுந்த மகிழ்ச்சியடைந்ததாக தோன்றியது. பிறகு அவர்கள் கண் இமைக்கும் நேரத்தில் தங்களை அலங்கரித்துக் கொண்டு மிகுந்த மகிழ்ச்சியுடன் நடனமாடினர், குதித்தனர், துள்ளித் திரிந்தனர். கடைசியில் அவர்கள் நடனமாடியபடியே கதவை தாண்டி வெளியேறி அந்த பசுமையான புல்வெளி மீது சென்றனர். அந்த நல்ல தம்பதியினர் அவர்களை மீண்டும் பார்க்கவில்லை, ஆனால் அன்று முதல் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் எல்லாம் அவர்களுக்கு சிறப்பாகவே நடந்தது. நீதி, கருணையே மிகப்பெரிய செல்வம். நீங்கள் மற்றவர்களுக்கு உதவும் போது மாயாஜாலமான விஷயங்கள் நடக்கலாம். Thank you and bye. Like, share and subscribe for more videos.